ஐயா நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேங்க. என்ன ஊருக்கு போறீங்களா? ஆமாய்யா, நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா ஒரேடியே இந்த ஊரை விட்டே போயிடலான்னு இருக்கேங்க. இப்படி பணத்தை சம்பாதிக்காம ஒரேடியே ஊரை விட்டு போறேன்னு சொன்னா எப்படி? அதுக்காக அதுக்காக என் ரூம்மேட்டு சதீஷும் ஷானும் வைக்கிற மொக்க சமையலை சாப்பிட்டுட்டு என்ன இருக்க முடியலையா? சாம்பார்னு சொல்லிட்டு ரசம் வைக்கிறதும், ரசம்னு சொல்லிட்டு கணித்து வைக்கிறதும் நாக்கில் வைக்க முடியலைங்கய்யா. நான் போறேன்யா. நீங்க எதுக்கு நாக்கில் வைக்கிறீங்க? கூட சேர்ந்து சமைங்க. நீங்க பாட்டிலுக்கு ஆள் தேடினப்போ நானும் சமைக்கிறேன்னு பக்கத்துல நின்று கடுகு தரிச்ச பயிலுங்க நம்ம பயிலுங்க தான். இன்னைக்கு நீ சாம்பார் வைப்ப, நாளைக்கு நான் காரக்குழம்பு வைப்பேன், அதுக்கப்புறம் உன் மகன் மீன் குழம்பு வைப்பான். இதெல்லாம் இருந்து பார்க்க நீயும் நானும் இருக்க மாட்டோம். ஆனா விதை நான் போட்டது. ஐயா நான் போறேன்யா, என்னை விட்டுருங்கய்யா. போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. அந்த நம்பிக்கை தான் இங்க இருக்க நம்ம எல்லாருக்கும் தேவை. இல்ல ஷானு அவன் எங்கயா? இல்ல ஷானு ஐயா இங்கே அவரு நம்ம கூட இருக்க மாட்டாராம், இந்தியா போறாராம். அவருக்கு ஒரு டிக்கெட் போட்டுருங்க. 10 நாள் கழிச்சு போடலாங்களா? ஒரு 10 நாள் எங்க கூட இருக்க மாட்டீங்களா? ஐயா ஊரெல்லாம் சுத்திட்டு வரப்போ நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்கய்யா. நான் ஒரேடியா ஒன்றும் போதுங்கய்யா, திரும்ப வந்துடுவேன்யா. வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டிலுக்கு வச்சு எல்லாரும் சமைச்சு போடுவேன்யா. வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி, வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி, தேம்புதையா பாவம் தேவர்களின் பூமி, பட்டத்துக்கு வேறு சிற்றரசன் யாரு, தங்கத்துக்கு வேறு மாற்று உண்டா கூறு, திருந்தாம போச்சே ஊரு சனந்தா, தத்தளிச்சு வாடுதையா ஏழையினந்தா.